ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி சமையல் சேனல். வாழைப்பழத்தில் தோசை செய்யலாம். கோதுமை மாவு கலந்து அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. ஒரு பழுத்த வாழைப்பழம் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா பெருசாக ஒரு ஏலக்காயை நான் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான வெல்லத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெல்லம் இல்லைன்னா சர்க்கரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நான் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா நைஸாக அடித்து எடுத்துட்டது பின்னாடி இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்த்த பின்னாடி கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறேன். அப்போ தான் இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். நான் வாழைப்பழம் தண்ணி சேர்க்காம தான் அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு விஸ்கு வச்சு இப்படி கலந்துக்கோங்க. கரண்டி வச்சும் கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கலந்தாச்சு. தோசைக்கல்ல அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சம் திக்காவே கலந்துக்கோங்க. கல் சூடாயிடுச்சு. இப்போ இதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மொத்தமாகவே ஊற்றிக்கலாம். இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் எள்ளு, நான் கருப்பு எள்ளு தான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே போல் நட்ஸு போட்டுக்கோங்க. பேரிச்சம்பழம் வைக்கிறேன் நான். இதெல்லாம் வச்சு செய்யும் பொழுது குட்டீஸுங்க ரொம்ப நல்லா விரும்பி, எள்ளு பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு டேஸ்ட்லேயும் இருக்கும். ஊற்றின பின்னாடி மீடியமாகவே வச்சுக்கோங்க. இப்போ நான் நெய் ஊற்றுறேன். ஒன்றுமே சோடா எதுவுமே போடலை. பாருங்கள் எப்படி நல்லா உப்பி வருது. வேகட்டும். திருப்பி போட்டுடலாம். 2 சைடு வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இன்னொன்று ஊற்றிக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் எள்ளெல்லாம் போட்டுக்கலாம். அதே மாதிரி நட்ஸும் போட்டுக்கலாம். பேரிச்சம்பழமும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெய்யை விட்டுக்கலாம். நீங்கள் குறைவாக வேணும்னாலும் குறைவாக ஊற்றிக்கோங்க, அதிகமாக வேணும்னாலும் அதிகமாக ஊற்றிக்கோங்க. வேகட்டும். இதுவும் வெந்துருச்சு. இதையே எடுத்துடலாம். பழுத்த வாழைப்பழம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே தூக்கி போடாமல் இது மாதிரி கோதுமை மாவு கலந்து செஞ்சு கொடுங்க. கோதுமை மாவும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நட்ஸு, திராட்சை இதெல்லாம் திராட்சைங்கிற பேரிச்சம்பழம் இதெல்லாம் வச்சு கொடுக்கும் பொழுது பார்க்கும் பொழுதே பாருங்கள் குழந்தைங்க எல்லாருமே பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.